இப்போ கோயிலுக்கு போகிறோம், தட்டில் காசு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எடுப்பேன், எந்த நோட்டு வருதோ 50 ரூபா போட்டுருவேன். பட் எங்கள் அம்மா எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. உங்ககிட்ட இருக்கிறதுலையே எந்த நோட்டு புதுசாக இருக்குன்னு பாரு, அந்த புது நோட்டை எடுத்து அதை நீ கடவுளுக்கு கொடு, உன் வாழ்க்கையில் செகண்ட் ஹேண்டுன்னு ஒரு பொருளை நீ வாழ்க்கையில் வாங்க மாட்டேன் அப்படின்னாங்க. உண்மை இது எனக்கு நடந்துச்சு. நான் என்ன பொருள் வாங்கினாலும் கடவுள் என்ன நீங்க என்ன கொடுத்தாலும் இந்த வாங்கிக்க, ரிட்டர்ன் உங்களுக்கு திருப்ப கொடுத்துருவோம். அதே மாதிரி பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைக்குமே முதல் இடத்தை நீங்க கடவுளுக்கு கொடுங்க. சம்பளம் வாங்குறீங்களா, முதல் பணம் கடவுளுக்குன்னு கொடுங்க, இல்லையா புண்ணிய காரியத்துக்குன்னு கொடுங்க. இதை நீங்க கொடுக்கும்போது, இன்னைக்கு நான் 20,000 சம்பாதிக்கிறேன், 200 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய் கொடுங்க, கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்த பணம் கடவுள் கொடுப்போம். அமாவாசைகளில் அகத்திக்கீரை பசுமாட்டுக்கு கண்டிப்பாக தானமாக கொடுங்க. காகத்துக்கு தினமும் சாதம் வைங்க. தெரு நாய்களுக்கு உணவளிங்க. இந்த தெரு நாய்களுக்கு உணவு அளிக்கிறதுலுமே குட்டி போட்ட நாயாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. எறும்புகளுக்குமே உணவளிங்க. 1000 பேருக்கு உங்களால் அன்னதானம் பண்ண முடியாது. ஒரே ஒரு சக்கரை பொங்கல் உள்ளங்கை அளவு எடுத்து வச்சுட்டிங்கன்னா 1000 எறும்புகளுக்கு மேலே சாப்பிடும். குறிப்பிட்ட குரலுக்கு யார் ஓடோடி வராங்களோ அவங்களுக்கு கூட்டம் நிச்சயமாக. அப்படி ஓடோடி வரக்கூடிய தெய்வங்களில் முதன்மை இடம் முருகர் தான். முருகன் இல்லாத வரைக்கும் என் கண்ணில் இருந்து வர அந்த தண்ணி எப்போதுமே சூடாக இருந்துச்சு. ஓகேங்களா, அதுவும் அந்த சூடெல்லாம் என்னால் தாங்க முடியாத சூடாக இருந்துச்சு. முருகன் வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி கண்ணீரோடைய சூடு குறைஞ்சிருச்சு. இது ஆனந்த கண்ணீர்னு சொல்லலாம். என் மொத்த பிரச்சனையுமே முருகன் மாற்றிட்டார். ரியலோ நான்மை நேயர்களும் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கிழக்கர் சித்த நமோ நமக. ஐயா, என்னோட முதல் கேள்வி இந்த கர்மா ரொம்ப ஒரு வாழ்க்கையில் பண்ணுதோம். அப்படி அந்த கர்மானா என்ன ஐயா? கர்மாங்கிறது வழி வழியாக வரக்கூடிய ஒரு செயல். எங்கள் தாத்தா பண்ணினது, எங்கள் அப்பா பண்ணினது, இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு பண்ணினது, இதுதான் கர்மா. நான் என் கையால் என்னெல்லாம் செயல்கள் செய்கிறனோ இதெல்லாம் கர்மா. ஓகே, இப்போது நீங்கள் என்ன பிளட் குரூப்பு, உங்கள் அம்மா அப்பா என்ன பிளட் குரூப்பு, இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒரு பிளட் குரூப்பாக தான் நீங்கள் இருப்பீங்க. ஓகே, இதுலேயே தெரிஞ்சிடும் நீங்கள் யாரோட கர்மாவை பேஸ் பண்ணி வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் உங்கள் அப்பாவோட பிளட் குரூப்பு அப்படின்னா உங்கள் அப்பாவோட கர்மா உங்களை பிடிக்கும். இப்போ உங்கள் அப்பாவோட அப்பா என்ன பண்ணார், உங்கள் அப்பா என்ன பண்ணாருங்கிறத நீங்கள் பார்த்து, இவர் எங்கள் அப்பா ஒருவேளை இந்த தப்பெல்லாம் பண்ணியிருந்தாரு, இதெல்லாம் எனக்கு வரும்னு உங்களுக்கு ஒருவேளை பயம் இருந்தால், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பிராயச்சித்தம் அவர் இருக்கும்போதே அவர்கிட்டயே தேடிடுங்க. அதாவது அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிடுங்க. நீங்கள் உங்கள் அப்பாவே குலதெய்வமாக எடுத்துக்கோங்க. எடுத்து உங்கள் அப்பாவை வழிபாடு பண்ணால் உங்கள் அப்பாவோடைய எந்த கர்மாவும் உங்களுக்கு வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆயிடலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரில, இப்படி நான் கஷ்டப்படுறேன் அப்படிம்பாங்க. இதுக்கு காரணம் இந்த 2 பேரில் யாரோடைய கர்மாவை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறோன்னு தான் பண்ணணும். அப்போ யார் கர்மான்னு கண்டுபிடிச்சுன்னா அவங்க குலதெய்வம் யார், அம்மாவோட குலதெய்வம் யார், அப்பாவோட குலதெய்வம் யார், இந்த குலதெய்வ கோயிலுக்கு யாராவது வேண்டுதல் வச்சுருக்காங்களா, வச்சு நிறைவேற்றாமல் போயிட்டாங்களா, இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அந்த குலதெய்வத்திட்ட போய் நீங்கள் சரணடையும் போது உங்களுடைய ஃபஸ்ட்டு கர்மா அங்கேயே கழிஞ்சிடும். உங்களை விடுவிக்கணும் அப்படின்னா இதுக்கு முதல் ரைட்ஸ் யார் வச்சுருக்காங்கன்னா உங்கள் குலதெய்வம் தான். அதை தாண்டி தான் மீது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஃபஸ்ட்டு அந்த தெய்வத்திட்ட சரணடைஞ்சிருங்க. 2வது, உங்களுக்கு மனசாட்சிப்படி நீங்கள் யாருக்கெல்லாம் தீமை பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் நன்மையும் பண்ணிடுங்கன்னு நான் சொல்கிறேன். நான் எல்லாருமே நல்லது பண்ணியிருப்போம்லாம் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு பணம் வருதுனால இது இன்னொருத்தவங்களுடைய நஷ்டம் தான். இங்கே எல்லாருக்கும் ஏன் தண்டனை கிடைக்குதுன்னா, இன்றைக்கி சடனாக நான் வளர்றேன்னா இது எங்கேயோ ஒரு பற்றாக்குறை ஏற்படுத்திடுச்சுன்னு அர்த்தம். அங்கே ஏற்படுத்தியது இந்த பணம் எங்கிட்ட வந்துச்சு, இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். அப்போ சம்பாதிக்கிற பணத்தில் கண்டிப்பாக புண்ணிய காரியங்கள் செஞ்சே ஆகணும். அப்போ தான் இந்த பணத்தை நீங்கள் தக்க வச்சுக்கவே முடியும். எல்லா பணக்காரங்களையும் பாருங்கள், கோயிலுக்குன்னு நீங்கள் போய் ஏதாவது வரி கேட்டால் ஒரு பெரிய தொகையை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. விருப்பமே இல்லைனாலும் நீங்கள் போய் வந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு தொகை எழுதிடுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தில் குழந்தைகள் பிறந்தநாள் எது வந்தாலும் ஒரு தொகையை எழுதிடுவாங்க. நம்மளை இதை பண்ணுறோமான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறதில்ல. ஓகேங்களா, இதனால பணக்காரங்க மேலும் பணக்காரங்களாகவே இருக்கிறாங்க. பணக்காரங்க அன்னதானம் பண்ணுறாங்க. கோயிலுக்கு போனால் நம்ம ஒரு மாலை வாங்கிட்டு போகிறதில்ல, 2 மூலம் சாமி பூ வாங்குறதுக்கு நம்மளாம் யோசிக்கிறோம். ஆனால் அவங்க மாலை வாங்கி போட்டுறாங்க. என்றைக்குமே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை கடவுள் உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் செய்வாங்க இல்லையா. மாலைங்கிறது என்னென்னா ஒரு மரியாதைக்குரிய பொருள். உங்கள் கழுத்தில் மாலை வருதுன்னா உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்கும். கரெக்ட். அப்போ உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும்னா நீங்கள் பகவானுக்கு நீங்கள் மாலை போடணும். அந்த மாலை 150 வருது, அதுக்கெல்லாம் கணக்கு பார்க்காதீங்க. என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் மேலே வந்திருக்கேன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு என் முன்னோர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. நான் இப்போ கோயிலுக்கு போகிறோம், தட்டில் காசு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எடுப்பேன், எந்த நோட்டு வருதோ 50 ரூபா போட்டுருவேன். பட் எங்கள் அம்மா எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. உங்ககிட்ட இருக்கிறதுலையே எந்த நோட்டு புதுசாக இருக்குன்னு பாரு, அந்த புது நோட்டை எடுத்து அதை நீ கடவுளுக்கு கொடு, உன் வாழ்க்கையில் செகண்ட் ஹேண்டுன்னு ஒரு பொருளை நீ வாழ்க்கையில் வாங்க மாட்டேன் அப்படின்னாங்க. உண்மை இது எனக்கு நடந்துச்சு. நான் என்ன பொருள் வாங்கினாலும் ஒரு காலத்தில் OLXல தான் வாங்கிட்டே இருந்தேன். மொபைல் வாங்கணுமா, 10,000 ரூபாய்க்கு என்ன மொபைல் இருக்குன்னு பார்ப்பேன், அந்த மொபைல் வாங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் இந்த பழசுங்கிறதையே கடவுள் எடுத்துட்டான். ஏன்னா நான் கடவுளுக்கு கொடுக்குறதே புதுசாகவே கொடுக்குறேன். அவன் அதை விட உத்தமமாக என்ன
என்ன இருக்குதோ அதை எனக்கு கொடுக்குறான். எலும்புச்சம்பளம் நான் வாங்கினா கூட ஒரு கருப்பு கூட இல்லாமல் நல்ல எலும்புச்சம்பளம் வாங்கி தான் கொடுப்பேன். ஈவன் வாழைப்பழம் வாங்கினா கூட அதை நல்லா செலக்ட் பண்ணி நல்ல வாழைப்பழத்தை கடவுள் கொடுப்பேன். மாலை கட்டுறாங்களா, ஆனால் கொஞ்சம் நேர்த்தியாக கட்டுங்க, நெருக்கமாக கட்டுங்க, மாலை பார்த்தாலே அழகாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா இதை என்ன டெக்கரேட்டிவ் பண்ணலாம், அலங்கரித்து கொடுப்பேன். இதனாலேயே எனக்கு வரக்கூடிய சில பொருட்கள், என்னுடைய கார், இது எல்லாமே ரொம்ப அலங்காரமாக இருக்கும். இது உங்கள் வாழ்க்கையோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் கடவுளுக்கு என்னெல்லாம் செய்கிறீங்களோ அந்த பிரதிபலன் கடவுள் அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றான். கடவுள் என்ன நீங்கள் என்ன கொடுத்தாலும் இந்த வாங்கிக்க, ரிட்டன் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். அதே மாதிரி பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே முதல் இடத்தை நீங்கள் கடவுளுக்கு கொடுங்க. சம்பளம் வாங்குறீங்களா, முதல் பணம் கடவுளுக்குன்னு கொடுங்க, இல்லையா புண்ணிய காரியத்துக்குன்னு கொடுங்க. இதை நீங்கள் கொடுக்கும்போது கடவுள்கிட்ட இருந்து ஒரு இரக்கம், ஒரு கருணை உங்கள் மேலே விழு. அந்த கருணை தான் உங்கள் வாழ்க்கையை சுபிட்சமாக மாற்றும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் வாய்ஸ், உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லும் போது பணக்காரன் வந்து கொடுக்கலாம், ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கும், அதை கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 200 கோடி இருக்குன்னா 20,000 ரூபா எழுதுகிற பிரச்சனை. இப்போ 20,000 ரூபா சம்பாதிக்கிறவன் யோசிப்பான்ல, ஏன்னா அவனுக்கு கமிட்மெண்ட் இருக்கும், இது இருக்கும், அவன் வந்து அப்போ எப்படி பண்ணலாம்? எல்லாருமே இதே மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன இங்கே இதுதான் சூட்சமே. கடவுள்கிட்ட எல்லாம் என்னன்னா, நாம் என்ன சொல்லுவோம்னா, எங்கிட்ட இருந்தால் நான் கொடுத்துருப்பேன். கடவுள் அதெல்லாம் சொல்கிறதில்ல. உங்ககிட்ட இருக்கிறதில்ல நீ கொடு. அவன் 20,000 ரூபா கொடுத்தான்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் 20,000 ரூபா கேட்கல. அவன் 200 கோடி வச்சு 20,000 ரூபா கொடுத்தான். உங்கள்கிட்ட 20,000 ரூபா இருக்குது, 20 ரூபா கொடு. பர்சன்டேஜ் தான், அதுவும் பர்சன்டேஜ் தான், இதுவும் இங்கே பர்சன்டேஜ் டேலி ஆயிரும். நீங்கள் 20 ரூபா கூட இங்கே கொடுக்கறது இல்லைங்கிறதான் பிரச்சனை. ஒரே காரணம், நம்ம அன்னதானத்துக்கு போய் சாப்பிட்றோம். ரெண்டாவது, எந்த அன்னதானத்துலேயும் நீங்கள் சும்மா சாப்பிட்டு வரக்கூடாது. அன்னதானத்தில் சாப்பிட்றது இந்த உடலுக்கு ரொம்ப நல்லது. செய்வினையே இந்த உடலில் வச்சுருந்தாலும் அதுவே நீர்த்து போயிடும். அன்னதான உணவுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. சாப்பிட்டா அந்த பணத்தை நீங்கள் திரும்ப கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் உண்மையாலுமே வழக்கம். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய புண்ணியம் பல மடங்காக பெருகும். இன்றைக்கி நான் 20,000 சம்பாதிக்கிறேன், 200 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்த பணம் கடவுள் கொடுப்பான். சரிங்க, உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, போதுமானது. ஐயா இப்போ நீங்கள் பேசும்போது நீங்கள் அப்பாவோட கர்மா, அம்மாவோட கர்மான்னு சொன்னீங்க. இப்போது தொடர்ந்து கர்மா வரும். இப்போ எப்படின்னா எங்கள் தாத்தாவோட கர்மா, அப்பாவோட கர்மா அப்படி தொடர்ந்து வரும். அந்த கர்மாவுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா? அதுக்கு வந்து சரி பண்ணவே முடியாதா? சரி பண்ண முடியாது. கர்மாவை தீர்க்க முடியும், பட் முற்றுப்புள்ளி வச்சு நாம் முடிக்க முடியாது. இப்போ என்னோட இந்த கர்மா முடியணும்னு நான் நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, ஒரு வழியை நான் இங்கே தாங்கி தான் ஆகணும். இதை நான் கடத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடாது, இது என்னோட முடியும்னு நினச்சிட்டனோ இதுக்கு விழுகிற அடி உண்மையாலுமே ஜாஸ்தி தான். ஓகேங்களா? அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். என்னோட அடுத்த தலைமுறைக்காக நான் இங்கே ஏற்றுக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு வெளிச்சம் வேணும்னா இங்கே ஏதாவது ஒன்று எரியணும், நம்ம யாராவது ஒருத்தங்க எரியறதுக்கு தயாராக இருக்கணும். நீங்கள் அந்த ஒரு பேர்டனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பரம்பரையிலேயே உங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. சரி, இதோட என்னோட இது முடியட்டும், நான் உனக்கு கல்யாணத்தை பண்ணி இதுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு எனக்கு ஒரு வேளை கல்யாணம் நடந்து இந்த பாவம் போய் அடுத்த தலைமுறையில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இதை மாதிரி பாதிக்கப்படுவான். எனக்கு 36 வயசு ஆச்சு, பரவாயில்ல, இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டேன், இன்னும் வருஷம் நான் கல்யாணம் வாழ்ந்தாமல் விழுந்து இந்த பாவத்தை நான் கழிச்சிடுறேன், இந்த கர்மாவை கழிச்சிடுறேன் மனப்பூர்வமாக ஏற்றிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கல்யாணங்கிறது ஒரு குறைபாடாகவே உங்களுக்கு தெரியாது. நாம் கல்யாணம் பண்ணல அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அக்செப்ட் த பெயின். நீங்கள் என்றைக்கு அந்த பெயினை ஏற்றுக்கிட்டீங்களோ அதை தவிர மீதி எல்லா வசதி வாய்ப்புகளையும் உங்களுக்கு கடவுள் கொடுத்து உங்கள் தட்டை சமன் செஞ்சிடும். உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங்கே வராது, நம்ம கல்யாணம் ஆகலை அப்படின்னு. மீதி சொந்த பந்தங்கள் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை மீறி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஏன்னா அதனால தான் அதை கடவுள் அதை தடுத்தே வச்சிருந்தான். ஓகே, இப்படி பரம்பரையாக ஒரு கர்மா நம்மளை தொடர்ந்து வருது அப்படின்னா திதி தர்ப்பணம் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதை கொடுத்து இந்த திதி தர்ப்பணமே ஏன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க கணக்கு அவங்கவுங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றோம். அவங்க புண்ணியத்தை வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பலன் இல்லை. அந்த புண்ணியத்தை எனக்கு கொடுக்கணும். நான் பாவம் வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் திரும்ப பறந்துக்கிட்டே இருப்பேன். இந்த பாவத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன், அவங்க அதை கரைச்சிட்றாங்க, அவங்க புண்ணியத்தை நான் வாங்கிக்கிறேன், நான் மோட்சம் அடைஞ்சிடறேன். இவ்வளோதான். திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுங்க. அமாவாசைகளில் அகத்திக்கீரை பசுமாட்டுக்கு கண்டிப்பாக தானமாக கொடுங்க. காகத்துக்கு தினமும் சாதம் வைங்க. தெரு நாய்களுக்கு உணவளிங்க. இந்த தெரு நாய்களுக்கு உணவு அளிக்கிறதுலையுமே குட்டி போட்ட நாயாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. எறும்புகளுக்குமே உணவளிங்க. 1000 பேருக்கு உங்களால் அன்னதானம் பண்ண முடியாது. ஒரே ஒரு சக்கரை பொங்கல் உள்ளங்கையளவு எடுத்து வச்சுட்டிங்கன்னா 1000 எறும்புகளுக்கு மேலே சாப்பிடும். இதுவும் அன்னதானம் தான். அன்னதானம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் ஒரு பறவைகள் கூடு கட்டுதா, தயவு செஞ்சு அதை கலைச்சிடாதீங்க. அதேமாரி எறும்பு இருக்குதா, இந்த எறும்பு சாக்பீஸ் போட்டு அதை ரொம்ப கொல்றது, அதை நம்ம புழங்குற இடத்துல பெட்ரூமில் வராமல் பார்த்துக்கோங்க. மற்ற ஏரியாவில் எங்கே எறும்பு இருந்தாலும் அதை கூட்ட கலைக்காதீங்க, அதுங்களை கொல்லாதீங்க, டிஸ்டர்ப்டு பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் பள்ளி நடமாட்டம் இருக்குதுன்னா இந்த ஸ்ப்ரேலாம் இப்போ அடித்து எல்லாத்தையும் சாவடிச்சிடுறாங்க. பள்ளி ஒரு நல்ல சகுனம், அதை கொல்லாதீங்க. இந்த நல்ல சகுனம்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முன்னோர்களுடைய கர்மா உங்களுக்கு பழிக்காமல் இருக்கும். பறவைகளுக்குன்னு சில சக்திகள் உண்டு. குருவி வீடு கட்டுச்சுன்னா குழந்தை பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பறக்குது அப்படின்னா இந்த பறவையினுடைய சப்தம் உங்கள் கர்மாக்களை கழிக்கும்.
காகம் கரைஞ்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சத்தம் உங்கள் கர்மாக்களை கழிக்கும். பூனை வீட்டில் வளர்த்துறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு மிருகத்துக்கும் இங்கே ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. அப்போ இதை எதையாவது நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கர்மா இங்கே கழியவே கழியாது. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிற யாரும் எந்த விலங்கும் வளர்த்த முடியல. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ இங்கே ஏற்கனவே நம்ம கர்மாவை கழிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்போ நீங்கள் இன்னும் உங்களுடைய கர்மாவை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு கழிக்கிறது, என்னைக்கு நம்ம குழந்தை பிறக்கிறது, என்னைக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது? அதனால உங்கள் வாழ்க்கையை இங்கே மாற்றிக்கோங்க, மீதி எல்லாமே உங்களுக்கு சரியாக அமையும். ஐயா இப்போ வந்து நீங்கள் பூனை இதெல்லாம் சொன்னீங்கல்ல, சில பூனை வந்து ஸ்ட்ரீட் பூனையாக இருக்கும். அது வந்து நம்ம வீட்டில் குட்டி போட்டுரும். குட்டி போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குட்டியை திருப்பி எங்கேயாச்சும் விட்டுருவாங்க. அப்படி அதெல்லாம் கர்மா சேருமா? இல்லை, இது உங்களுக்கு பயமாக இருக்கும், ஆனால் கர்மா சேராது. என்ன ஆச்சுன்னா வேறு வழியில் நாம் அந்த பூனையை வளர்த்த முடியாது, அத்தனை பூனை. ரெண்டாவது, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பூனையாக இருந்தாலும் சரி நாயாக இருந்தாலும் அதுவே அதுங்களை துரத்தி விட்டுரும். நீங்கள் தனியாக போய் இந்த உலகத்தில் சர்வைவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி கடித்து பயமுறுத்தி துரத்தி விட்டுரும். அதுக்கப்புறம் அதுங்க போய் தனியாக வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை செய்யலைனாலும் இந்த பூனை அந்த காரியத்தை செய்யும். இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து முருகன் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிருக்காரு. முருகன் கோயிலுக்கு போனால் கருமா தீரும்ன்றாங்க. அப்படி அந்த முருகன் கோயிலுக்கு போனால் நம்ம கருமா தீர்ந்துருமா? ஏன் முருகர் வழிபாடு இங்கே ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா, கூப்பிட்ட குரலுக்கு யார் ஓடோடி வராங்களோ அவங்களுக்கு கூட்டம் நிச்சயமாக கூடும். அப்படி ஓடோடி வரக்கூடிய தெய்வங்களில் முதன்மை இடம் முருகர் தான். ஏன் அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வராருன்னா, உங்கள் ஆறா அவருடைய ஆறாவோட ஈஸியாக கனெக்ட் ஆகுது. எல்லார் ஆறாவோடையும் எந்த கடவுளனுடைய ஆறா கனெக்ட் ஆகுதோ அவர் தான் பெரிய தெய்வம். என்னையவே சில பேருக்கு பிடிக்குது அப்படின்னா அவங்க ஆறாவோட ஆறா மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி தான் காரணம். இந்த பரிசுத்தமான ஃப்ரீக்வன்சி முருகன் கிட்ட இருக்கிறங்காட்டி எல்லாரோடையும் மெர்ஜ் ஆயிருச்சு. ரெண்டாவது, இப்போ நீங்கள் எங்கிட்ட பேசுனா உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்காகவே நீங்கள் என்னை தேடி வருவீங்க. இந்த கூட்டம் தான் முருகன் கிட்ட ஓடுது. அங்கே போயிட்டு வந்தால் எனக்கு ஏதோ நல்லது நடக்குதோ இல்லையோ, பட் என் மனசில் இருந்த பாரம் குறைஞ்சிருச்சு. இந்த ஒரு டிவைன் ஃபீல் முருகன் கிட்ட நிச்சயமாக கிடைக்கும். ரெண்டாவது, அவர் எப்போதுமே உங்கள் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரியே இல்லை. உங்களுக்கு எப்போ உங்கள் கண்ணில் தண்ணி வருதோ கூடயே முருகன் இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட். என் வாழ்க்கையில் சொல்லணும்னா முருகன் இல்லாத வரைக்கும் என் கண்ணில் இருந்து வர அந்த தண்ணி எப்போதுமே சூடாக இருந்துச்சு. ஓகேங்களா? அதுவும் அந்த சூடெல்லாம் என்னால் தாங்க முடியாத சூடாக இருந்துச்சு. முருகன் வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி கண்ணீரோடைய சூடு குறைஞ்சிருச்சு. இது ஆனந்த கண்ணீர்னு சொல்லலாம். என் மொத்த பிரச்சனையுமே முருகன் மாற்றிட்டார். என் வாழ்க்கையை மாற்றி என்னுடைய நடை உடை எல்லாத்தையுமே மாற்றி இன்னைக்கு ஒரு புகழின் உச்சத்தில் வச்சிருக்காருன்னா முருகனுடைய அருள். ஐயா இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு. ஆனால் இப்போ முருகன் கோயில் கூட்டமாக இருக்குது. இப்போ ரொம்ப நாள் இப்போ முருகன் ரொம்ப காலமாக இருக்கார், ஆனால் சடனாக தானே இப்போ கூட்டமாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன ஆச்சுன்னா, முருகன் இப்போ என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சுட்டார், நான் சொல்கிறேன். அடடா இவர் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சுருக்காரு, நாமளும் போவோம். இந்த தேடல் தான். அவங்களுக்கான ஒரு ஈடுபாடு முருகன் மேலே இல்லை. எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இதனால் ஒரு தேடுதல், நாமளும் கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எந்த கோவிலை நீங்கள் வீடியோ எடுத்து போட்டாலும் சரி, அடுத்த வாரம் நீங்களே அந்த கோயிலுக்குள்ளே போக முடியாது. ஆமாம், அதுதான் உண்மை. இங்கே சென்னையில் பல கோவில்கள் இன்னைக்கு பிரசித்தி பெற்று கூட்டம் அலைமோதுதுன்னா இந்த வீடியோக்கள் தான் காரணம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் வீட்டிலேயே வணங்கினாலும் முருகன் உங்கள் வீடு தேடி வருவார். இதுக்கு நீங்கள் கோவிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை முருகனை பொறுத்தவரை. ஐயா கர்மா பற்றியும் முருகனை பற்றியும் ரொம்ப தெளிவான பதில் வந்து எங்கள் நேரில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.